வணக்கம். நான் உங்க அறிஞர். இன்னைக்கு இவங்க திட்டாம வீடியோ போட முடியல. யாருன்னா நம்ம உச்சத்துல இருந்தார்ல நடிப்பு திலகம், அவர் கூட விட்டுறாங்க. அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நடிச்ச படத்துல பாண்டியார்த்தம் ஒண்ணுமே நடிக்க கிடையாது. அவரா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு உச்சத்துல இருக்காரு. அது மாதிரி ஒண்ணுமே தெரியாம வந்தாலும் அரசியல்ல கத்துக்கிற திறமை இருக்கான்னு சொல்றாருல. அண்ணாமலை ஆகட்டும், பாண்டியா ஆகட்டும், வேற கட்சியில் இருந்தாலும் பேசுறாங்கல்ல, அதாவது நெகட்டிவ் பேசாம பாராட்டுறாங்கல்ல. வேற கட்சியில் இருந்தாலுமே திட்டல நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு அரசியல் மனப்பான்மை, ஒரு நாகரிக பேச்சு. என்ன நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் மத்த இத ஸ்டேட்டை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், விசில் அடிக்கிறவங்க எல்லாம் தேர்தல் கடுமைன்னு சொல்றாங்க திருமாவளவன். நான் சொல்றேன், மத்த ஸ்டேட் பத்தி காப்பி அடிக்கிறான்னு சொல்லியிருக்காரு வாக்குறுதி. மொத்த ஸ்டேட்டுக்கும் பெண்மணிகளும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காருல்ல. எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டுல ஸ்டேட்டுக்குள்ள எந்த ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் ரூட் பஸ் ஆகட்டும், டவுன் பஸ் ஆகட்டும் ஃப்ரீ. இது கர்நாடக மாநிலத்துல ஆல்ரெடி 3 வருஷமா இம்ப்ளிமெண்ட் ஆகி ஹிட் ஆயிடுச்சு. இதை பார்த்து காப்பி அடிச்சு சந்திரபாபு நாயுடுல இட்டிப்போ அவங்கள்ட்ட 1 வருஷம், அப்ப டோட்டல் 3 வருஷம் 2 மாநிலத்துல ஹிட்டான ஒரு விஷயத்த காப்பி அடிச்சு வாக்குறுதியா கொடுத்துருக்காரு. அவங்க மாநிலத்துல சாத்தியம், நம்ம மாநிலத்திலே சாத்தியம். அவங்க மாநிலத்துல டாஸ்மார்க் இல்ல, கவர்மெண்ட் கிட்ட இல்ல, பிரைவேட் ஒயின் ஜாப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாஸ்மார்க் ஏன் மூட மாட்டேங்கன்னா தற்கொலைங்க, நாங்கெல்லாம் தற்கொலை தான், புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 100 ஆலைக்கு, அதாவது எக்ஸாம்பிள் 100 சாரா ஆலைக்கு 90 சாராய ஆலை டிஎம்கே சாலை இருக்கு. அப்ப பூர்ண மதுவில கொண்டு வருவோம். நான் சொல்றேன், கவர்மெண்ட் பார்க்க வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய கவர்மெண்ட் ஸ்கூல அதை விட்டுட்டு டாஸ்மார்க் எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு அறிவு இல்ல. ஆக்சுவலி டாஸ்மார்க்ல கொடுத்த ஒவ்வொரு சாராயம், அதாவது ஒயின் ட்ரிங்க்ஸுமே கழிவிட்டு கசடி தண்ணீங்க என்ன ஆலையில. அந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தாரு, கூலியாளு, அங்க சரக்கு வாங்கிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இங்க பெங்களூர்ல ஒரு எம்ஆர்பி கடை, எம்ஆர்பியோட ஒரு பாட்டில் ஒயின் ஷாப், எலைட் ஒயின் ஷாப், இங்க எல்லாமே ஒயின் ஸ்டோர் தான், டாஸ்மார்க் இல்ல கர்நாடகத்துல. அவர்கிட்ட போய் ஒரு 7 பாட்டில் 10 நாள் இருந்தாங்க, 7 பாட்டில் வாங்கி கொடுத்தேன். 7 நாளுக்கு அப்பப்போ போய் எனக்கு வந்து பேர்கிட்டு போயிரு, நான் வாங்கி தரேன் சொல்லிட்டு நைட்டு போய் வாங்கி கொடுத்தேன். 7 பாட்டிலுமே 7 பிள்ளைங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுட்டாரு. என்னென்ன வாங்கி கொடுத்தீங்க, 10 தண்ணி 1 மாசமா இருக்குன்றாரு. அதே தமிழ்நாட்டுல 1/2 பாட்டில் அடிச்சவருக்கும் கர்நாடகத்துல 7 ஃபுல் பாட்டில் அடிச்சு 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கிறது கசடு தண்ணி, இங்க இருக்கிறது எலைட் பிராண்டு. இங்க இருக்கிறது என்னன்னா உடம்பு கை கால் வலிக்கு இருக்கா, அங்க இருக்கிறது போதைக்கு வேணுமா, உடம்பு கை கால் வலிக்கு சிறப்பு இருக்கிறது வேணுமா. நான் சொல்றேன், இருக்கட்டுமே ஒயின் ஷாப், உழைக்கிறவனுக்கு குடிச்சிட்டு போட்டோம், உடம்பு கை கால் வலிக்கு சரிங்களா, மருந்தா உபயோகிக்கட்டும். ஆனா ஒரு குடும்பத்தை அழிக்கிற மாதிரி மது, நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேட்ட மாதிரி, அந்த மாதிரி ஒரு கழிவு தண்ணியே விற்கிறானுங்களே. இதுல 10 ரூபா பாலாஜி வேற, பாட்டில் 10 ரூபா. உங்களுக்கு வெக்கமா இல்ல? தமிழ்நாட்டுல அடிப்படை வசதி குடி தண்ணி, ரோடில 10 ரூபா பால் பாக்கெட் 10 ரூபா இன்க்ரீஸ் பண்றீங்களா, அந்த பால் பாக்கெட் வாங்கறதுக்கு போறதுக்கான ரோடு இல்ல. என்ன குழியில வேணா ரோடே இருக்கு, ரோட்ல குழியில ரோடே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி இப்ப பக்கத்து ஸ்டேட்ல இருந்து காப்பி அடிச்சார்ல, பக்கத்து ஸ்டேட்ல பல இடத்துல இருக்கு ரோடு மோசமா இருக்கு. பல இடத்துல பாருங்க ரோடு, ஒரு போட்டோ போடுறேன், அவ்வளவு தரம் வாய்ந்த ரோடா இருக்கு. தோன்றாங்க எல்லாமே சைட்ல சேனல் கட்டி, என்ன விஷயம் வந்தாலும் டிச்சு மாதிரி இருக்கா, சேனல்ல ஓபன் பண்ணி அந்த சாம்பர் இருக்கு, அது ஓபன் பண்ணி கிளியரா வேலை பார்த்து போயிட்டு இருக்காங்க. ரோட உடைக்கவே மாட்டாங்க. ரோட ஒரு போட்டோ போடுறேன் பாருங்க, புதிய ஆளுங்களுக்கு போடுங்க. என்ன போட்டு பழைய ஆண்டை வச்சு ஆர்டர் வச்சு போதும், வீட்டுக்கு அனுப்புங்க, சாப்பிட்ட முடிங்க. என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க. இவங்களை நம்பி ஓட்டு போடாதீங்க. ஆண்டை கட்சி ஓடுற கட்சிக்கோ, புதுசா இருந்தவங்களுக்கு நம்பி ஓட்டு போடுங்க, பார்க்கலாம் சரிங்களா. அவங்கள போட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இவங்க ஒண்ணு வானத்தை வந்து இதை கீழே கொண்டு வரேன்னு சொல்ல, நடக்க வேண்டியதா சொல்றாங்க. நம்மளுக்கு புதுசா இருக்கும், ஏன்னா இவங்க கொள்ளையடிச்சு அதான் பழசி, இது புதுசுன்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் நடைமுறை பண்ண வேண்டியது. என்ன கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு டோர், நல்ல டோரோட கழிப்பறை, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். கடைப்பயிர் காலத்துல போட்டு கடை, டீசல், கடைப்பயிர் காலத்துல மீன், கடைப்பயிர் காலத்துல அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு காசு, ரொம்ப சாதாரண விஷயம். நல்லா புரிஞ்சு பாருங்க.
ஓட்டு போடுறது கொஞ்சம் யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.